ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. தற்போது ஆங்கில மாதத்தில் 3வது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. மார்ச் மாதத்தில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையான நாளானது வரப்போகுது. அந்த நாள் என்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? மார்ச்சுடைய 13ஆம் தேதி. ஆக்சுவலி அன்னைக்கு தமிழ் மாதம் குரோதி ஆண்டுடைய 11வது மாதமான மாசியுடைய 29ஆம் நாள், கிழமை அன்று வியாழக்கிழமை. இந்த மார்ச்சுடைய 13ஆம் தேதி இந்த நாள் அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாளில் பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது. பௌர்ணமிங்கிறது மாதம் வரும். இதில் என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பௌர்ணமி மாதம் வரும். ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒவ்வொரு மாதிரி கிரகங்களோடு சேர்ந்து ஒரு மாற்றங்களை கொடுக்கும். அந்த மாதிரி மாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் பௌர்ணமி வர்றதுனால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசியில் பிறந்தவங்க இந்த மாசி பௌர்ணமியிலேருந்து உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமி அதிகமாக நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. மாசி பௌர்ணமி சாதாரணமான ஒரு பௌர்ணமி கிடையாது. பிரபஞ்சத்தில் பௌர்ணமி முழுசாக தெரியக்கூடிய நாளன்னைக்கு அதிக விலைகள்லாம் ஏற்படும். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை கொடுக்கும். அது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்குங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கான தாக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மாசி பௌர்ணமியுடைய பரிகாரங்களை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பரிகாரத்தை செய்து ஃபஸ்ட்டு பரிகாரத்தை பயன்பெறுங்க. அதாவது பரிகாரம் செய்து பயன்பெறுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் இந்த பௌர்ணமியிலேருந்து கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் வாங்க. மாசி பௌர்ணமி அன்னைக்கு இதை செய்வதால் நன்மைகள் உங்களுக்கு அதிகம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எதை செய்வதால் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வானில் வளர்பிறை சந்திரன் வரக்கூடிய நாள் தான் பௌர்ணமி. மக நட்சத்திரம் எல்லா மாதத்தில் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மாசி மகம் பௌர்ணமி தினத்துடைய சிறப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி மக நட்சத்திரத்துக்கு அதிபதி நவக்கிரகங்களில் நிழல் கிரகங்கள் ஒன்றான கேது பகவான் ஆவார். இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிகம் அருள்பவர். கேது பகவான் ஞானத்தை அளிப்பதோடு மிகப்பெரிய கூடிய செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய வல்லமை உள்ளவர். இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட மாசி மாதத்தில் கேதுவின் நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய தினம்தான் மாசி பௌர்ணமி. இது பூரண சந்திரன் அமையக்கூடிய நாள் மாசி மாத பௌர்ணமி. ஸோ இந்த மாசி மாக பௌர்ணமி அன்னைக்கு பல கோவில்களில் வழிபாடு இருக்கும். அதில் சிவன், விஷ்ணு, முருகன் ஆகிய மூவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், யாகங்கள், உற்சவங்கள் நடைபெறும். ஸோ இந்த தினத்தில் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் விரதம் மேற்கொள்வதை போன்றே மாசி மாத பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும். மாசி மாத பௌர்ணமியில் சத்யநாராயண பூஜை செய்வது, மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் அம்மன் கோவில்களில் வழிபாடு செய்வது, இதெல்லாம் அதிக நன்மைகள் உங்களுக்கு பெற்றுத்தரும். அப்புறம் மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் செல்லக்கூடிய சமயத்தில் வண்டுகள் மொத்தமாக பறக்கக்கூடிய காட்சி பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுமானால் உங்களுடைய பல மனித பிறவிகளுடைய கர்மாக்கள் அந்த நொடி பொழுதே தொடர்ந்ததாக ஐதீகம். மேலும் அது மட்டும் இல்லாமல் இப்பிறவிக்கு பிறகு இனி பிறவா நிலை உங்களுக்கு கிடைக்கும். மேலும் கல்வித்துறை, தாள்கள், தொழில்நுட்பத்துறை, வழக்கறிஞர் தொழில் போன்றவற்றில் ஈடுபடக்கூடியவங்க மாசி பௌர்ணமியில் கிரிவல வழிபாடு நீங்கள் செய்தீங்கன்னா அதிக பலன்கள் நீங்கள் பெற முடியும். அப்புறம் மெயினாக கணவனை பிரிந்து வாழ்பவர்கள், கணவருடைய அன்பு கேட்கக்கூடிய மனைவிகள் மாசி பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வழிபட்டிங்கன்னா கணவனுடைய அன்பை பெற்று இணைப்பிரியாமல் வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும். அதிக அளவு கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் திணறக்கூடியவங்க கூட இந்த மாசி பௌர்ணமியில் கிரிவலம் சென்று சிவனை வழிபாடு செய்திங்கன்னா அதன் மூலம் கடன் பிரச்சனைகள் சுலபத்தில் தீரும். இப்படி எல்லா வகையிலுமே உங்களுக்கு இந்த பௌர்ணமி சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு.
அதனால் இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்கிறது நல்லது. இது தாங்க இந்த மாசி மகா பௌர்ணமியுடைய சிறப்பு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப வழிபாடு செய்ய மறக்காதீங்க. இப்போ இந்த பௌர்ணமியிலேருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன பலன் நீங்கள் பெறுவீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் சிம்ம ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி துணிச்சலாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து வீண் அலைச்சல்கள் காரியத்தடை ஆகியவெல்லாம் அகலப்போகுது. அந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. சுக்கிரனால் தடை நீங்கி காரியங்கள் உங்களுக்கு ஈஸியாக நடந்து முடியும். எல்லாத்துக்கும் மேலே அலைச்சல் ஏற்பட்டாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு உடனடியாக கைகூடும். அப்புறம் தேவையான வசதிகள்லாம் உங்களுக்கு உண்டாகும். பணவரவு கூட நீங்கள் எதிர்பார்த்தது படி இருக்க போகுது. சமூகத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதையானது உயரப்போகுது. உடல் சோர்வு மனக்குழப்பம் இதெல்லாம் நீங்கும். செலவுகள் மெயினாக கட்டுக்குள் இருக்கும். அதனால் இந்த பௌர்ணமி உங்களுக்கு எந்த வகையிலையும் அதிகளவு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி நடக்கும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கவனமாக எதையும் செய்வது நன்மை தரும். தேவையான பண உதவி உங்களுக்கு தொழிலில் உடனே கிடைக்கும். அதனால் தொழிலில் நீங்கள் விரிவுபடுத்துறது அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடலாம். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படும். முடிவில் எதிர்பார்த்தபடி காரியமானது முடியும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு உத்தியோகத்தில் நன்மையானது ஏற்படும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். அப்புறம் குடும்பத்தில் இந்த பௌர்ணமியிலிருந்து மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி இருவரும் மனவிட்டு பேசுவது நல்லது. குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்பதை தவிர்க்கணும். அதுதான் உங்களுக்கு நன்மை தரும். அப்புறம் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டணும். இல்லைனா நிறைய ஆபத்து வரும். உறவினர் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. இது குடும்ப ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மெயினாக சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து உடல் சோர்வு திடீர் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். பணவரவு திருப்தி தரும். மதிப்பு மரியாதையும் கூடும். ஸோ கூடுவதற்கேற்ப செயல்படணும் என்று பெண்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, இதில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். அப்புறம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகள் செய்யணும். அப்போ தான் பக்குவமான அணுகுமுறையை கையாள்வதனால வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பணவரவு அதிகரிக்கும். காரிய தடங்கல்கள்லாம் ஏற்படும். மனதில் கூட ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். அதனால் கவலை உண்டாகாத மாதிரி நீங்கள் உங்கள் துறையில் இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, இதில் இருப்பவங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். புதிய நபர்களுடைய நட்பானது கிடைக்கும். கவனமாக செயல்படுவது நல்லது, இல்லைனா பெரிய ஆபத்து வரும். அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளணும். அப்புறம் சக மாணவர்கள் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஸோ முழுமையாக இந்த பௌர்ணமியிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் உங்கள் ராசிக்கு இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து சிம்ம ராசிக்காரங்க பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களும் பார்த்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்தாங்கன்னா அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இதற்கேற்ப நடந்து பலனடைவாங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.